நம்ம பழைய படங்கள்ல நிறைய பார்த்திருப்போம். ஒரு கிராமம் இருந்தா அந்த கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து ஆலமரம் இருக்கும். அங்க பஞ்சாயத்து தலைவர்கள் நீதிடா நேர்மைடா அப்படின்னு தீர்ப்பெல்லாம் சொல்லுவாங்க. காவல்துறை நீதிமன்றங்கள் இருந்தாலும் அந்த மக்கள் அதை விரும்பாம அந்த கிராம தலைவருக்கு கட்டுப்பட்டு ஊர்ல இருக்கவங்களும் நடந்துக்குவாங்க. அதை மீறி ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு கோவமா தீர்ப்பு சொல்லுவாங்க. இதை நம்ம பல படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா காலப்போக்குல கல்வி எல்லாரையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பல பிற்போக்குத்தனங்கள் மாறி நாகரிகங்கள் வளர வளர எல்லாமே மாறிடுச்சு. ஆனாலும் பாரம்பரிய முறைப்படி நல்ல விஷயங்களை மட்டும் ஒரு கிராமத்துல தீர்மானமா நிறைவேற்றி இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல எங்க என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல வி பெருமாள்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்துல பட்டாசு வெடிக்கிறதுக்கும் கிராமத்துல மது மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்ய தடை விதிச்சிருக்காங்க. அதை மீறி ஊருக்குள்ள நாங்கெல்லாம் மைனரு அப்படித்தான் பண்ணுவோம்னு பண்ணா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறதோட போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க மேல கிராம மக்கள் சார்பா புகார் அளிச்சு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு கிராம கமிட்டியினரால தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அதே ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே படிக்க வைக்கணும். அதிக சத்தத்தோட மைக் செட்டு ஸ்பீக்கர் எல்லாம் அமைக்க கூடாது அப்படின்னு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்னைக்கு இந்த தீர்மானம் நம்ம போடுறதில்ல, இப்ப புதுசா போட்டிருக்கோம். என்னன்னா ஊருக்குள்ள பட்டாசு வெடிக்க கூடாது, அதே மாதிரி ஊரில் மது விற்பனை செய்யக்கூடாது, போதை வாசு எதுவும் விற்பனை செய்யக்கூடாது. இந்த மாதிரி தீர்மானம் அப்படி ஊரில் கொண்டு வந்தால் டக்குனு ஊருக்கு கொண்டு நடவடிக்கை எடுத்து அவதாரம் விதித்து அதுக்கும் கட்டுப்படா போலீஸ் அப்படின்னு நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம். பெருமாவட்டியில் இருக்கிற அம்மா கோயிலுக்கு எந்த ஊர்ல ரேடியோவா அந்த விசேஷ வீட்டுல கட்டுங்க, கட்டாதீங்க. அது எழுதாத சட்டமா வச்சுருப்பாங்க, எழுதாம நம்ம போடுவோம். சட்டம்